ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ண முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, எக்ஸ்பிரஷனாலே லெஃப்ட் டு ரைட்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ ஃபஸ்ட்டு இந்த டி லெஃப்ட் ஷிஃப்ட்டு 2 முதல்ல அதை எடுத்துப்போம். ஓகேவா, ஒன்று ஒன்றா எடுக்கணும். இது ரெண்டாவது, அதுக்கப்புறம் வர ரிசல்ட் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ டி லெஃப்ட் ஷிஃப்ட் 2, டியோட வேல்யூ என்ன 10. ஓகேவா, 10 எடுத்தாச்சு. 10க்கு முதல்ல நம்ம ரெப்ரசன்டேஷன் எழுதணும். 10 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு எழுதணும்னா 1010. ஓகேவா, 10 ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா என்ன பண்ணணும், லெஃப்ட்னா ரைட் சைடில் 0 போடணும். ஓகேவா, இந்த சைடில் 0 போடணும். ஆனால் இங்கே இருக்க நம்பரை ரிமூவ் பண்ணக்கூடாது, லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை ரிமூவ் பண்ணக்கூடாது, 0 மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கும் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அது நீங்கள் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணியிருப்பேன் ரைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறப்போ. ஓகேவா, லெஃப்ட் ஷிஃப்ட்டில் நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம், ஒரு ஆட் மட்டும் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 2 0 ஆட் பண்ணதான் இந்த நம்பரு. இதுக்கு இந்த பிட்டை வந்து நம்பராக மாற்றுறப்போ 14 வந்துச்சு. ஓகேவா, இதில் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது கிளியராக இருக்கா? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அவ்வளோதான். இந்த இடத்துல இங்கே வந்து என்ன நம்பர் கொடுக்குறோமோ, இந்த ஓப்பன் இடத்துல என்ன நம்பர் கொடுக்கணுமோ அத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். அது எந்த இடம்னு பார்த்து லெஃப்டா ரைட்டான்னு பார்த்து ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் அதோட கான்செப்ட்டு. ஸோ இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த ப்ளஸ் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிவிட்டு இதை மட்டும் இது மொத்தமாக ஒரு ஆப்ரேட்டர்ன்றால இதை மொத்தமாக எடுத்துக்கும். ஓகேவா, இதை எடுத்து நம்ம இப்போ பிரிக்கிறோம். ப்ளஸ் ஈன்றது ஒரு யூனரின்றனால அதை தனியாக எடுத்துகிட்டு இது ரெண்டும் தனியாக இருக்குது. முதல்ல ப்ரிசிடென்ஸ் எதுக்குன்னு தெரியணும். இந்த ஆப்ரேட்டருக்கா இந்த ஆப்ரேட்டர் பார்த்தா ப்ளஸ்க்கு தான். ஸோ ப்ளஸ் இப்போ ஈயோட வேல்யூ என்ன 15. 15க்கு ப்ளஸ் போட்டால் என்ன ஆகும், முன்னாடியே பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல அது என்னென்ன ஆகிடும், 16 ஆகிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் 16. ரைட் ஷிஃப்ட் 3 முதல்ல 16னா என்ன நம்ம எழுதணும். ஓகேவா, 16 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 1000. இதான் வந்து 16ஓட வேல்யூ. இதை வந்து ரைட் ஷிஃப்ட்டு 3ன்னு எழுதியிருக்காங்க. ரைட் ஷிஃப்ட்டாக எங்கே ஆட் பண்ணணும், லெஃப்ட்டில் ஆட் பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்டில். இங்கே 3 0 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 ஆட் பண்ணுறோன்னா இதை தான் சொல்லியிருந்தேன், 3 0 ரிமூவ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இதை ரிமூவ் பண்ணி தான் நமக்கு இந்த நம்பர் வந்திருக்கும். ஸோ முன்னாடி 3 0 ஆட் பண்ணியிருப்போம், பின்னாடி இருக்க 3 0 எடுக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இதை இப்போ நம்பராக மாற்றுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஸோ 42. இது ரெண்டும் எப்படி கிடச்சிதுன்றது புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வேல்யூவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன கிடச்சிது, 40 கிடச்சிது. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன கிடச்சிது, 2 கிடச்சிது. அண்டு 20. இவ்வளோ தான். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு, எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்தோன்ற வரைக்கும் கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போது இது வரைக்கும் வந்துட்டாலே இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தான். ஸோ இப்போ 40 + 2 அண்டு 20ன்னு இருக்குன்னா ப்ரிசிடென்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ 40 + 2 வந்து பண்ணிப்போம். அப்போது இது என்ன ஆகிடும், 42 அண்டு 20. இவ்வளோ தான். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி வேறு எதுவும் பண்ணல. 42 அண்டு 2 அண்டு 20ன்னு இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி வந்துருச்சு, 42 அண்டு 20ன்ட்டு. இதுக்கு தான் இப்போ நம்ம இந்த டேபிள் வச்சுருக்கோம். 42 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, முதல்ல இந்த இது உங்களுக்கு புரியணும். ஓகேவா, இதை புரியலைன்னா இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணால் தான் இதை எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். இப்போது இந்த தான் மேலே வரும். ஓகேவா, இப்போ 42ன்னு இருக்குன்னா நம்ம வந்து இப்படி அதாவது ரைட் டு லெஃப்ட் ஃபீல் பண்ணக்கூடாது எப்போயுமே நம்பரை. ஓகேவா, இங்கேருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, தப்பாகிடும். எப்போயுமே லெஃப்ட் டு ரைட்டில் வரணும். 42ன்னு இருக்கா, அதோட சின்ன நம்பர்லேருந்து பண்ணிட்டு வரணும். இப்போ இங்கே 52, அதாவது இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன வரும்னா 64 வரும். இதோட அடுத்த 2 கரெக்டாக. 64க்கு கீழே இருக்குனாலே 32ல் ஒரு 1ன்னு போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் கான்செப்டே. இப்போ 42ன்னு இருக்கா, இதோட நியரஸ்ட் நம்பரு 64ன்றது இதோட பெரிய நம்பரு, அப்போ ஸ்கிப் பண்ணிடணும். இதோட நியரஸ்ட் நம்பர் என்ன 32. 32ல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 ஆட் பண்ணிடுறாங்க. இப்போது 42ல் 32 போச்சுன்னா மீதி எவ்வளோ நமக்கு பேலன்ஸ் இருக்குது, 10 இருக்குது கரெக்டாக. 10 ஃபில் பண்ணணும். 16ன்றது 10ஓட பெரிய நம்பர் கரெக்டாக, அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடணும். 8 வரும். 8 வந்து 10ஓட சின்ன நம்பர், அப்போ என்ன பண்ணணும், அதை அக்கமடேட் பண்ண முடியும். அதனால் இங்கே ஒரு 1 ஆட் பண்ணிட்டேன். இப்போ 10ல் 8 போச்சுன்னா மீதி என்ன நம்பரு 2. ஓகேவா, 4க்கு எடுத்துகிட்டு வரேன். 4 வந்து 2ஓட பெரிய நம்பர், அப்போ இங்கேயே நான் என்ன பண்ணிவிடுவேன், ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இப்போ 2க்கு எடுத்துடுவேன். 2 ஈக்குவல் டு 2, அதாவது 1 ஈக்குவலாக இருக்கணும், லெஸ் தானாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும் 0 1 ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மக்கிட்ட ரிமைண்டர் 0 எதுவுமே இல்லை,
அடுத்த நம்பர் 0 போட்டுரும். இப்படி தான் இதை ஃபில் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே லெஃப்ட் டு ரைட்டு ஃபில் பண்ணிட்டு வாங்க. இப்போ 20க்கு அதே தான். 20க்கு என்ன பண்ணுவோம், 32 கம்பேர் பண்ணுறோம். 20 வந்து 32 சின்ன நம்பர், அதனால் இது ஸ்கிப்பு. 16 வந்து 20 சின்ன நம்பர் கரெக்டாக, அப்போ இதை அக்குமுலேட் பண்ண முடியாது, அதனால் 1ன்னு போட்டோம். இப்போ 20ல் 16 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. 4 வந்து கிரேட்டர் தென், அதாவது 4 வந்து இதோட கம்பேர் பண்ணுறோம், இது வந்து 4ஓட பெரிய நம்பர், அப்போ இதை அக்குமுலேட் பண்ண முடியாது. அடுத்த நம்பருக்கு வரும். 4 வந்து ஈக்குவல் டு 4, அதனால் 1 ஆட் பண்ணுறோம். ரிமைண்டர் வந்து 0, அதனால் மற்ற எல்லாமே 0ன்னு போட்டுரும். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு, எப்படி ஒரு நம்பரை எடுத்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு? சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போது இது 2 இதை நான் எடுத்துட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆப்ரேட்ரு. அண்டுனா பிட்வைஸ் அண்டுனா நான் என்ன சொன்னேன், இங்கே மேலே சொல்லியிருப்பேன், ரெண்டுமே ஒன்றுனா தான், 2 ஆப்ரேட்டருமே ஒன்றுனா தான் நமக்கு 1. இப்போ அதை மைண்டில் வச்சு நம்ம இதை கேல்குலேட் பண்ணுவோம். இதில் இருந்து பண்ணிட்டு வருவோம். 0 0, அதாவது ஏதாவது ஒன்று நீங்கள் 0ன்னு பார்த்தாலே கண்ணை மூடிட்டு 0ன்னு போட்டுடலாம். இதில் 0 இருக்குது, இதுலேயும் 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 0 இருக்குது. அப்போ இது எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா இதோட வேல்யூ என்ன, ஃபைனல் வேல்யூ 0. அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும் 0ன்ட்டு.